மாட்டி வரா தம்பி செல்வா முடிஞ்சிச்சு. நான் கூப்பிட்றேன் அரசு மட்டும் மாட்டி முடிச்சோட மாட்டி விடு. நாளைக்கு மாட்டி விடுங்க. ஆணியில் மைக்கு கிட்ட அரசு மற்றும் முகாம் என்பது திருச்சி திருமணி கோட்டைதான். ஆனால் ஒரு சிறு சிறு செலவழிப்புகள் அப்பத்தில் இருந்தாலும் அது இப்பொழுது மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை நாம் முறைப்படுத்தி வந்திருக்கோம். அவர் முன்னதாகவே இங்கு வருவதாக ஒரு செய்திதான். இயற்கையின் சுற்றத்தாலும் மக்கள் இடையோடிலிருந்து பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். அதுவும் பெண்கள் பெருங்குறளாக வந்ததால் இங்கு வரும் சூழலை மாறிவிட்டது. முதன்மையான இடம் வர வேண்டும் இருந்தது. ஆனாலும் தலைவர் அறிவிப்பின்படி எழுச்சி தமிழரின் வழிகாட்டின்படி நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பித்துவிட்டு இப்போது நமது அரசு மற்றும் கிராமத்துக்கு வரும்போது எழுச்சியுடன் இத்தனை மக்களை பார்க்கும்போது உண்மையாகவே மன மகிழ்ச்சியுடன் சொல்கிறேன், பெருமையாக தான் இருக்கிறது. அவரை வருகைக்காகவும் எங்கள் வருகைக்காகவும் தாங்கள் காத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அம்மா தங்கம்மாள் கண்ணன் அவர்களின் மனைவி அம்மா தங்கம்மாள் அவர்களின் படத்திற்குள்ளாருக்கு வருகை தந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வருகை வளர்ச்சி மாவட்டத்தின் சார்பாகவும் உடன் வந்திருக்கும் தோழமைகள் அனைவரையும் இந்நிலையில் கலந்து கொள்வதற்கு மாவட்டத்தின் நிர்வாகம் சார்பாக நன்றியையும் எனது சார்பான நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக நமது சட்டமன்ற ஆளுமை நமது கட்சியின் துணைக்குழு செயலாளர் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுமாறு பணியாளர்களை கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. தம்பி செல்வகுமார் அவருடைய தாயாரும் பெற்ற வனத்துறை அதிகாரி ஐயா கண்ணன் அவர்கள் பொருளாதாரமான அவை தங்கம் அவர்களுடைய படப்பிறப்பு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டு நிகழ்ச்சி நடைபெறுவது என்கின்ற செய்தி இன்றைக்கு காலையில் பொதுக்கூட்டத்திற்கு பெறப்படுகின்ற நேரத்தில் என்னுடைய தம்பி வெற்றி தமிழரசன் அவர்கள் தொடர்பு கொண்டு சிவகுமார் அவருடைய இல்லத்திற்கு வந்திருந்து இந்த படத்திற்குள்ளாக கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை சொன்னபொழுது இது தொடர்பாக மாவட்ட செயலாளரிடத்தில் தகவல் அளித்துவிட்டீர்கள் என்ற பொழுது சொல்லிவிட்டோம். மாவட்ட செயலாளரும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வருகிறார், சிறுவரும் சேர்ந்து வர வேண்டும் என்ற ஒரு செய்தியை பகிர்ந்தார். இவர்களே இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு பொதுக்கூட்டத்திற்கு செல்லாமல் நினைத்திருந்த பொழுதுதான் நேர தாமதமான சூழலில் அங்கே பொதுக்கூட்டத்தை 9 மணி அல்லது அதிகபட்சம் 9:30 மணிக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என காவல்துறையினர் கட்டாயப்படுத்திய நிலையில் இங்கே நம்முடைய அரசம்பட்டிக்கு வந்துவிட்டு திருப்பி அங்கே பொதுக்கூட்டத்துக்கு சென்றோம் என்று சொன்னால் காலதாமதம் ஏற்பட்டுவிடும் என்று தம்பி செல்வகுமார் இடத்துல கனிவோடு தெரிவித்து கூட்டத்தை முடித்துவிட்டு எவ்வளவு நேரமானாலும் வந்து வருகிறோம். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை ஒன்றும் புதிதான ஒன்றல்ல. தலைவர் எழுத்துத்தமிழ் அவர்கள் விடிய காலை 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதை நாம் பார்த்திருக்கிறோம். பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறுத்தைகளுக்கு பகல் இரவு என்பதெல்லாம் கடந்தது. அது பொதுக்கூட்டம் மக்களுக்கான பணி என்றால் இது ஒரு குடும்ப நிகழ்ச்சி.
செல்வகுமார் அவர்களுக்கும் ஐயா கண்ணன் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இழப்பு என்பது உங்களுடைய உடலை வித்தியாசத்தில் உள்ள எங்களை போன்றவர்களுக்கும் தனிப்பட்ட இழப்பு என்கிற நிலையில் தான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக இங்கே வந்திருந்து ஒரு சில நிமிடங்கள் ஐயா கண்ணன் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருந்தால் தன்னுடைய மகனுக்கு முழுக்கை மாறன் என்று பெயர் வைத்திருப்பார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் ரீதியான கருத்துக்களை அவரிடத்தில் புகுத்தி இருப்பது அனுமதி கேட்டேன். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமா என்று கேட்டேன். இல்லை நான் காங்கிரஸ் என்று சொன்னார். காங்கிரஸ் இருந்து கொண்டு எப்படி முஸ்லிமான் பெயரை வைத்திருக்கின்ற பொழுது ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவருக்கு மதிப்பளித்து நான் அந்த பெயரை வைத்தேன் என்று சொன்னார். அரசியல் ரீதியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவிய அண்ணா அவர்களிடம் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்கின்ற ஒரு கொள்கையை சொல்லியிருந்தார். அதில் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். உள்ளபடியே மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்பதை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் தன்னுடைய மகனுக்கு பெயர் வைக்கக்கூடிய அளவுக்கு பெருந்தன்மையோடு கண்ணன் அவர்கள் ஐயா அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் அம்மையார் தங்கம் அவர்களும் அவர்களை பார்க்கக்கூடிய அல்லது அவரை பற்றி நேரடியாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று சொன்னாலும் கூட பொதுவாக ஆங்கிலத்தில் ஒரு பழக்கத்தில் ஒரு பழமொழி உண்டு. சொல்வார்கள் உங்களுடைய நண்பன் யார் என்று உங்களை பற்றி சொல்கிறேன் என்று சொல்வார்கள். அது நண்பன் என்பதை விட நம்முடைய பெற்றோர் யார் என்பதை நம்முடைய நடத்தை தீர்மானிக்கும். நம்முடைய நடத்தையை தீர்மானிப்பது நம்முடைய பெற்றோர். அந்த வகையில் இன்றைக்கு அவர் மட்டும் அரசு பணிகள் இல்லாது அவருடைய மகனும் இன்றைக்கு ஆசிரியராக ஒரு அரசு நிதியுதவி பெறக்கூடிய பள்ளியில் இருக்கிறார். பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படிக்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது தனிப்பட்ட முறையில் ஐயா கண்ணன் அவர்களுடைய முயற்சி என்பதாக நான் பார்க்கவில்லை. அவரோடு இணைந்து இந்த குடும்பத்தை மிக சிறப்பாக நடத்தியிருக்கக்கூடிய அம்மா தங்கம் அவருடைய முயற்சியும் அதில் இருக்கிறது, அவருடைய பங்களிப்பும் அதில் இருக்கிறது என்கின்ற பொழுது இத்தகைய ஒரு நல்ல குடும்பத்தை பொது வாழ்க்கையில் பணியாற்றக்கூடிய வகையில் தம்பி செல்வகுமாரை கொடுத்து சென்றிருக்கிறார் என்கின்ற பொழுது அவருக்கு உள்ளபடியே ஒரு பிரம்மாண்ட வீர வணக்கத்தை செலுத்துகின்ற நிலையில் அவருடைய செயல்களை சமூக பங்களிப்பு என்பது ஏதோ அரசியல் போய் போராடுகிறோம். நான் போய் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறேன், நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறேன், நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிகழ்ச்சிகளில் அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அரசியல் ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம். அது என்னுடைய பங்களிப்பு என்கின்ற அளவை பார்க்க முடியாது. அதை கடந்து எனக்கு பெற்ற என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கமும் அதில் மிக முக்கியமாக அமைந்துவிடும். எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்ற அதுக்கு ஊக்கம் கொடுக்கவில்லை, அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க, அதுக்கு தடையா இருக்கிறாங்கன்னா எல்லாரும் இங்கே சிறப்பாக செயல்பட முடியாது. அப்ப அது போல செல்வகுமார் அவர்களால் சிறப்பாக செயல்பட முடிகிற ஒரு இயக்கத்துல முப்பகுமார பொறுப்பில் இருந்து இன்னும் சில போல அவருடைய அண்ணன் முஸ்லிமாரும் கூட கட்சியில பொறுப்பில் இருக்கு. அது எங்கே இருந்திருக்கிற பொழுது படிக்கின்ற காலத்தில் சென்னையில் படித்த காலத்தில் சென்னை தென்சென்னையினுடைய முற்போக்கு மாணவர் கழகத்துடைய அமைப்பாளராக இருந்திருக்கிறார். இன்னும் குறிப்பாக கட்சி துவக்கப்பட்டு மாணவர் அமைப்பு உருவாக்கி காலகட்டத்தில் இருந்திருக்கிறார் என்கின்ற பொழுது இந்த கட்சிக்கு எவ்வளவு அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த அர்ப்பணிப்பை அவர்கள் செய்வதற்கு உறுதியாக இருந்தவர்கள் அவர்கள் பெற்றோர் ஐயா கண்ணனாக இருந்தாலும் சரி, அம்மா கண்டமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றைக்கும் நன்றி கடன்பட்டிருக்கிறது. அந்த வகையில அம்மா தங்கம் அவர்களை இழந்து அவரை பிரிந்து அவருடைய நினைவாக வாழ்கின்ற ஐயா கண்ணன் அவர்களுக்கும் அவருடைய மகன்களுக்கும் அவருடைய மகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு என்னுடைய சிறந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். நன்றி. மாவட்ட அலுவலர்கள் தமிழர்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ்எஸ்டி அவர்களுக்கு ஐயா கண்ணன் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது.
தங்களையெல்லாம் ஒரு குடும்பத்தில் அழைத்தாக்கிவிட்டு இந்த கருத்தை விடுதலை சிறுத்தைகள் ஒரு போராட்ட கருத்தை தங்கள் பேரவைகளை ஏற்படுத்திக் கொண்ட மகன்கள் கலாச்சாரத்திலும் நமது சட்டமன்ற உறுப்பினருக்கும் நமது வடக்கு மாவட்ட செயலாளர் அம்மா அனைத்து பழையமானவர்களுக்கும் மாநில கல்வி மற்றும் பல்லாட்டு இயக்கத்துடைய மாநில செயலாளர் ஆசிரியர் குறிப்பாற்றும் அவர்களுக்கும் இங்கே வருகின்ற ஏனைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாக பொறுப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் தேர்தல் உறுப்பினர்களால் கொடுப்பது வேண்டும். இந்த நிகழ்வில் ஒரு படத்திற்கு விழாவை அமைச்சிருக்கப்பட்டு காலம் சிறு தண்ணீர் கொண்டு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகிய அனைவருக்கும் எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் அரசுக்கு மேலாண் சார்பாகவும் எதிரான நன்றியை காணிக்கையாக்கியுள்ளது. இப்பொழுது மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு குடியரசு சார்பாக கலந்து கொள்கின்றது. அடுத்ததாக கல்வி மற்றும் புறாமல் வகுப்புடைய மாநில செயலாளர் ஆசிரியர் குறிப்பாளர் அவர்களுக்கு குடியரசு சார்பாக நமது மாநில பொறுப்பாளர் இளைஞர்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நமது முகாம் செயலாளர் முகாம் செயலாளர் திரு செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முகாம் சட்டமன்ற உறுப்பினர்கள்